நான் ஒண்ணுமே பண்ணடே. ஐயோ 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 பா. இந்த மாரியம்மனுக்காக நமது கவுண்டன்மார்கள் நமக்காக வேண்டி இன்றைய தினத்திலே ஓரிரு நாடகம் அரங்கேற்றி செய்திருக்கிறார். நாம் நடித்தக்கூடிய நாடகம் என்ன? கோமாளி நடத்துற நாடகம் என்ன? அறிவா நாடகம். என்னது? ஒரு மங்களகரமா நாடகம். எப்படி? ஒரு பக்த நாடகம். சொல்ற எப்படின்னு அதே நாடகம் தாங்க. எந்த நாடகம்? நான் ஆடுறோம் இல்லைங்க, அதே நாடகம் தாங்க. பைத்தியாரம் கிட்ட பஞ்சாயம் கேட்ட கணக்காயிடுச்சு. நம்ம ஆடுறோம் இல்லைங்க நீங்க, எனக்கே தெரியும். அப்ப தெரிஞ்சு யாரு கொலாய்க்கு யாரு கேட்கறேன். சரி 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 சரி. நான் நடத்தக்கூடிய நாடகம் கருமாரியம்மன் பிறப்பு. கருமாரியம்மன் பிறப்பு சத்திய புராணத்தில் ஒரு பதியாகப்பட்ட கருமாரியம்மன் பிறப்பு. கருமாரியம்மன் பிறப்பு கபாலாசுரன் வதை. கருமாரியம்மன் பிறப்பு கபாலாசுரன் வதை. இப்ப நாடகத்தில் இந்நேர வேளையிலே சட்டவித காலை போல் சிங்கத்தில் போல் சிங்கக்கொட்டை வைத்து போல் ஆய்ச்சாட்டு உள்ளத்தை போல் திரண்டவரம் காலை போல் வந்திருக்கு. நான் எதுக்குடா வந்தேன்? இப்படி சம்பளம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். நான் ஏந்து உள்ள பாத்திரம் என்ன பாத்திரம்? பாத்திரமா, பித்தளை பாத்திரமா, வெங்கல பாத்திரமா, சில்வர் பாத்திரமா? என்ன இவ்வளவு முடியும்? இவ்வளவு முடியுமா? தின்னுபிடி பேண்டா. கருமாரியம்மன் பிறப்பு நாடகத்துல நீங்க வந்தபடியார், நீங்களே யாரு? நாடு என்ன காரணம்? அப்பா அம்மா யாரு? பேர் எப்படி? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலையா? குழந்தை இருக்குதா? குழந்தை இல்லையா? அதெல்லாம் அப்ப சொல்லுங்க. நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த பிள்ளைகுறிச்சி கிராமத்துல இந்த இடத்துல நம்ம கூத்தாடுறோம்னா ஒரு சுடர் விளக்கு நன்றாக இருந்தாலும் அது ஒரு தூண்டுகோல் வேணும். அதற்கு தூண்டுகோல் தேவை. அந்த தூண்டுகோலாக இருப்பது யார்? நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆசிரியராக விளங்குகிற நமது பழனிசாமி ஐயா இந்த இடத்துல ஈரோட்டை சேர்ந்த மணிவாத்தியார் இந்த இடத்துல கூத்தாடுறோம்னா அதற்கு உறுதியான காரணம் நமது பழனிசாமி ஐயா அவர்கள். அவருக்கும் நெஞ்சார்ந்த 100 கோடி வணக்கத்தை விட்டு நான் யார் என்று சொல்கிறேன். கம்பியில அம்பு அடிச்சது உங்க கொலாயில போட்டீங்க. சாமி அமைச்சரே எப்படி தெரிந்ததா? எப்படிங்க? என் நாடு என் நகரம் என்ன? அது படி போட்டு விடுகிறேன்.
ஐயா எப்படி நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு என்ன? அகில வேகத்திலே நாடுகள் சரியாக எத்தனை? 56 நாடு. 56 நாடு. எத்தனை? 56 நாடு. அப்படி அப்படி 56 நாட்டிலே நீர்வளம், நிறைவளம், படைவளம், பயிர்வளம், மயிர் இல்ல பயிருங்க, பயிர் வளம், நீர் சார்ந்த புண்ணிய பூமி, புண்ணிய பூமியாக விளங்கு வரக்கூடிய என் நாடு கனகமாபுரி வெற்றிடம். மாயை திறந்து அடிச்சுட்டே இருக்குவாங்க, டபுள் சம்பளமா கொடுக்குறாங்க. நீங்க எப்படி அடி அடிச்சாலும் வெட்டிக்கால 350 ரூபாய்க்கு ஒரு ரூபா சம்பளம் கொடுக்க மாட்டேன். 350 ரூபாய். ஆமா. நாடு கனகமாபுரி. என் நாடோ கனகமாபுரி நாடு. கனகமாபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய நாஞ்சார் மன்னாதி மன்னன், மகனுக்கு இருக்க வேண்டாம் ராஜாதிராஜன், ராஜமார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன், மார்த்தாண்டன், ராஜமுர்த்திண்டன், 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 ராஜ கோலாகாரன், கோலாகாரன். டேய் சத்தியமா நீ நல்லா இருக்காடா டேய் எஜமா. பேர் பாரு எஜமான். எந்த நாடு எஜமான் நீ? சாமி தாங்க பேர் எப்படி? ஆயா எனக்கு அந்த கோணகாலா அடறா இப்படிங்க பாவாய் போடுன்னு கடிக்காதீங்க. அப்படி பாய் பேசாம இரு. மவராசி பேசினாரு கூத்து நல்லா இருக்கும். கூத்து நல்லா இருக்கும். பேசாம இருந்தா நல்லா இருக்கு. பாடுங்க. தாங்க பேர் எப்படி? பாய் என் பெயர் நாமம் என்ன? எப்படி? மன்னர் எல்லாம் போற்றக்கூடிய நான் தான் இந்த கனகமாபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் கனகராஜன். சாமி கனகராஜனை கேட்டாலும் நீங்க எப்படி பண்ணீங்க? அப்பா அம்மா யாரு? அப்பா அம்மா ஆடாங்க அங்க வந்து அடிப்பியே. பக்கத்திலே நிக்க மாட்டேங்கிறானே. நிக்க மாட்டேன். பயமாயி விட்டது. ஒரே பயம் கிடையாது. நீ கீழே அடிக்கிற இல்லைன்னா மேல அடிக்கிற. எனக்கு அடிப்பேன். அப்பா அம்மா யாருங்க? அந்த
பாத்தியாரு ஆடுத அப்படி நெருப்பு மாதிரி. ஆமாடா சொல்லிக்க முடியாது. எப்படி ஆடினாரு? ஆடினாரா? அந்த பையன் யாருன்னு நினைக்கிற? யாரா? நான் சொல்லி கொடுத்த பையன். அப்படியா? ஏண்டா சொல்லி கொடுத்தா நீ அவரே அப்படி ஆடுறானா? நீ எப்படி ஆடுவ? கயிறு கட்டி கைத்துக்கு மேல ஆடு. அப்படி ஆடுறானா? இப்ப ஆடினார்ல உட்காந்து பாத்தீங்கல்ல அந்த மாதிரி ஆடு. இப்ப ஆடினார்லடா அந்த மாதிரி ஆடு. அந்த பையன் எகிரி எகிரி உட்காந்து ஆடுனா. சரி நான் உட்கார்ந்து இடத்துல சுத்தி சுத்தி ஆடி விடுவேன். நிஜமா? நீ மட்டும் அப்படி ஆடிடு. அவனுக்கு பின்னு குத்துறடா. சத்தியமா? சத்தியமா குத்துறடா. அடிக்காதடா. சத்தியமா குத்துறேன். சத்தியமா குத்துறடா. பின்னு குத்துறேன். பின்னு குத்துற. பாய் ஒன்னு இருக்கு. பாய் அப்படியே என்ன மை இருக்கு? அப்படி ஆட முடியாத வராங்க. டேய் அண்ணா பாய் இல்லடா அப்படியே ஆடுற. இங்க ஆடுற. பாய் என்ன தர? உட்கார்ந்து ஆடணும்ல? ஆமா. கொலை முட்டு வா. ஏய் பாய் மை இருக்கு ஆட கட்டி. ஆட போறா. ஒரு பாட்டு பாடு போனா போகட்டும். அப்படியா? ஓகே வாய் வடிச்சே நின்னுங்க. என்ன பாட்டு பாடிட்டாரு? ஓய் ஆடதாலமா எல்லாரும். யா இது எந்த தாளமும் எந்த தாளத்துக்கும் சேராது. பாட்டு பாடுறதா? என்ன பாட்டு பாடணும்? பொக்காலே அடங்கம். நண்பா சாமி அறிந்தாயா? நூறு மேல ஆடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சார் ஆமா நான் என் தந்தையார் யார்? புனிதராஜன். தந்தையார் புனிதராஜன். தந்தையார் புனிதராஜன். புனிதராஜன். தந்தையார் புனிதராஜன். தாயார் புனிதவள்ளி அம்மையார். புனிதவள்ளி அம்மையார். புனிதவள்ளி அம்மையாருக்கும் புனிதராஜனுக்கும் வாழைக்கு எத்தனை குலைகள்? வாழைக்கு 100 குலை. 100 குலையா? ஒரு குலைங்க. 100 குலை. ஒரு குலை. தம்பி சாட்டி எடு. அண்ணே ஆண்டவனே கடவுளே அம்மனே அம்மா 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 போட்டு கழுத்து. சாமி போடா. போடாங்க. புனிதராஜன் புனிதவள்ளி அம்மையாருக்கு வாழைக்கு 1 குலை. நாளைக்கு கூத்துக்கு போன் பண்ணுவீங்க. இங்க இருந்து போனவனே செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம்ம புடிங்கி தலைவாணி கட்டில போட்டு படுத்துக்கு போறோம். நான் தாய்க்கு 1 பிள்ளையாக கனகராஜ மன்னனாக நான் பிறந்தேன். அழகா இருக்கீங்களே, லட்சமா இருக்கீங்களே. நீங்க ஒரு நாட்டுக்கு மன்னனா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. சொன்னாளா யார் நம்ம பொண்டாட்டி? ஐயோ சாமி 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 இங்க பொண்டாட்டி சாமி இங்க பொண்டாட்டி சொத்துல பங்கு கேளு தருவேன். நான் வச்சிருக்கிற நாடு நகரம் நகர செங்கோல் ஒரு துணியில பங்கு கேளு தருவேன். பொண்டாட்டியில பங்கு கேட்டா நான் எப்படியா தருவேன்? எத்தனை நேரத்துக்கு சொன்னேன் எதிர் வேணாலும் பங்கு கேளு, சிகரெட்ல பங்கு கேட்க. சரி யாரு பொண்டாட்டி யாருங்க? என் மனைவியா? யாரு யாரு?
எப்படி எங்க விட்டான்? ஆமாங்க. அம்மை விதித்து அறுதி பார்த்து பச்சனை வந்துரு 10 பேர் காணறிய நான் மட்டுமே கல்யாணம் செய்வேன். கல்யாணம் பண்ண முடியும், நீங்க மட்டும் தான் பண்ணலைங்க. நான் பார்த்தேன். ஆசைக்குரிய மனைவி அன்புள்ள காதலி என் உடம்பிலே உயிராகப்பட்ட என் மனைவி கனகவல்லி. உங்க பொண்டாட்டி கனகவல்லி. ஏன் பொண்டாட்டி? அதான் உங்க பொண்டாட்டி கனகவல்லி. கனகவல்லி சரி. கனகவல்லி திருமணம் செய்து அந்த கனகவல்லி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் பிடிக்கு போருக்கு பீமா பொறுமையில் தமரை ஆயுசல மார்கண்டைய குடுப்பதிலே குடைவள்ளல் கர்ணன் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது கவுண்டராக விளங்க வரக்கூடிய அவர் பெயர் சொல்ல கூட எனக்கு வயது கிடையாது. ஆமாங்க. அப்பேர் கொண்ட நம்ம பையன் வந்திருக்கோம், நம்ம கொடுக்கலாம் அப்படி அப்படின்னு அவர் பிடிக்காக இல்லைன்னு சொல்லாமல் பிடிக்கு அன்பளிப்பாக 50 ரூபாய் வாரி விழுங்கினார். அவருக்குமே நோயற்ற வாழ்வும் குறைபற்ற செல்வத்தோடு அவர் வம்சம் வளர நமது கலிக்குளிர் சார்பாக அவர்கள் அவருக்கு தொடர்ந்து நம்மளுக்காக ரூபாய் 20 ரூபாய் அன்பளிப்பு. அவருக்கு நெஞ்சார்ந்த 100 ரூபாய் வணக்கம். என்ன JKKN காவலா சரி. அப்படியே ஏங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உண்மை கனகவல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஏங்க உங்களுக்கு ஏதோ குழந்தை இருக்குதா? குழந்தை இன்னும் குழந்தை இருக்குது. நம்ம அவர் என்ன கேட்கிறார்? உனக்கு இருக்கிறது தெரியுதுல்ல. ஏங்க உங்களுக்கு குழந்தை இருக்குதுங்களா? காவலா இத்தனை கேள்விகளை கேட்டாய், சந்தோஷமாக பதிலளித்து கடன் பட்டால் எப்படி கதறி தவிக்குமோ எப்படி கிடைக்குமோ எதிரிகளும் பேரடியாக மட்டை மீது விழுந்தால் எப்படி இருக்குமோ அதை போல் நீ கேட்டு கேள்வியானது கல்லடி பெற்ற கட்டாடி போல் என் நெச்சமே பதறியது. நாடு நகரம் தமிழ்ந்து செங்கோல் காசு பணம் ரொக்க ரோஜனம் இதெல்லாம் இருந்து கூட என்னடா ஒரு பிரயோஜனம்? என்னை பற்றி தாய் தந்தையார் இருக்கு என்ன ஒரு பிரயோஜனம்? ஒரு பெற்றார் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையிலே சுகப்பட்டு நல்லதமாக பிள்ளைகளை பெற்றார். நம்ம வறுமதியா போனா கூட நம்மள முதல்ல எடுத்தோன்னே எத்தனை காடு வச்சிருக்கீங்க, எத்தனை தோட்டம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை சேர்த்திருக்கீங்க, எவ்வளவு காசு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை குழந்தை இருக்குது உங்க வீட்டுல அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் எனக்கு அப்பாலின் கனகமாபுரி நாட்டை ஆள்வதற்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் சரிங்க நான் திருமணம் செய்து சரியாக 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷமா இந்த கனகராஜனுக்கும் இந்த கனகவல்லிக்கும் திருமணம் செய்து 12 வருடம் ஆகிறது. பாலா 12 வருடமாக எங்களுக்கு அப்பாலின் கனகமாபுரி நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ இல்லாமல் படிக்கு என் நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம். முடிவாக என்ன செய்திருக்கிறேன்? சரி, ஏனென்றால் செய்யாத தான தர்மம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது, எத்தனையோ செய்து இப்பொழுதுதான் அமைதிருக்கின்றதாக சந்தோஷம் பட்டுவோம். நேற்று தினத்திலே சண்டாளம் செய்து விட்டான் காவலா. இன்றைய தினத்திலே நான் என்ன செய்ய போகிறேன்? உறுதியாக 33 கோடி வேணும், 40 என்ன நிச்சயமாகலாம் என்ன தேவாதி தேவள் இந்த அனைத்து தேவர்களுக்குமே சரியாக 3 தேவர்கள் சரியாக 3 மையர். நான் கையிலுங்கிற பகவன் கனகவல்லி சபை தருவார்.